நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நம் செல்வம் எது? நம் செல்வம் யார்? இந்த உலகம் தருகின்ற செல்வமா, ஆசைகளா, பணம், பதவியா, புகழா, அதிகாரமா? எது நம் செல்வம்? நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களா, நம்முடைய உறவுகளா? யார் நம்முடைய செல்வங்கள்? அல்லது நம் செல்வம் இந்த இயேசுவா? இந்த நற்கருணையில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவரா? நம் ஆண்டவரை நம் உள்ளத்தில் சேர்த்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற செல்வத்தை நாம் உரிமை பெயராக கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு நம் செல்வமாய் மாறி போனார். இயேசு நம் சொந்தமாயிருந்தால், இயேசு நமக்கு உரிமை உடையவராயிருந்தால், இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க நம்மால் முடியும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் விவேகமும் அறிவாற்றலும் நமக்குள் வரும். அழியாத இந்த செல்வமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, உரிமையாக்கிக் கொள்ளும் பொருட்டு, ஆராதனைக்குரிய தெய்வம், போற்றுதலுக்குரிய இறைவன், துதிகளுக்குரிய தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்தவர்களாய் அவரை ஆராதித்து துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. உற்சாகமாக கைகளை தட்டி ஆர்ப்பரித்து துதித்து பாடி நமது ஆண்டவரை, ஆராதனைக்குரிய தெய்வத்தை பாடி நாம் புகழ்வோமாக. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. இணைந்து பாடி துதிப்போம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியானவர் என்கிற துணையாளர் நம்மோடு இருக்க நமது ஆண்டவரை ஆராதனை செய்வோம். வல்ல பிதாவாக
இதோ நம் மத்தியில் எழுந்தள்ளி பிரசன்னமாக இருக்கிற நமது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். அவரே நம் பாதுகாப்பு, அவரே நம் வழிகாட்டி, அவர் ஒருவரே நமது நம்பிக்கை என்கிற உணர்வோடு துதித்தவர்களாய் பாடி செபித்து ஆராதனை செய்வோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, தூய ஆராதனை ஆராதனை. மீண்டுமாய் பாடி ஆராதனை ஆராதனை, தூய ஆராதனை ஆராதனை. ஜீவ பலி நமது ஆண்டவருக்கு, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ தண்ணீராய் நம் தாகத்தை, நம் ஆன்மீக தாகத்தை தீர்க்கிற நம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஆம், மேக ஸ்தம்பமாய் மேசியாவாய் வருகின்ற நமது ஆண்டவரை முழுமனதோடு ஆர்ப்பரித்து ஆராதனை செய்து போற்றி புகழ்ந்து துதிப்போமாக. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. சகமாய் ஆராதனை ஆராதனை, தூய ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, தூய ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவாய் நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் நம் இதயத்திலே வாழ்கிறார். தூய ஆவியானவராய் நமக்கு துணையாக பக்கபலமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதனை செய்வோம். மூவர் இறைவனை போற்றி புகழ்ந்து துதித்து ஆர்ப்பரிப்போம். கண்மலையாய் காண்பவராய் நம்மோடு உடன் இருக்கிற ஆண்டவரை துதித்து பாடி செபிப்போமாக. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மனையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, காலையிலும் ஆராதனை நமது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்ய துதித்து பாடுவோம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆம் சகோதரனே சகோதரியே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. அன்பு சகோதரனே சகோதரியே, நம் கடவுள் ஒருவரே நமது ஆண்டவர், அவர் ஒருவரே நமது அரசர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும்.
ஆம், அவரே நம் அரசர். இறைவனின் இல்லத்தில் நாம் இருக்கும் போது நமக்கு முழுமையான பாதுகாப்பு. எந்த பூச்சியும் அரிப்பதில்லை, எந்த துருவும் நம்மை தீண்டுவதில்லை. ஏனென்றால் நாம் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அத்தலியாவினுடைய பார்வையிலிருந்து ஆண்டவர் எப்படி யோய்தாவை தப்புவித்தாரோ, பாதுகாத்தாரோ, மகனே மகளே, இந்த உலகத்தின் பிசாசுவிடமிருந்து, இந்த உலகத்தின் பாவத்திடமிருந்து, இந்த உலகத்தினுடைய பயம் அச்சத்திலிருந்து உன்னை நம் ஆண்டவர் பாதுகாக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நம்முடைய ஆன்மாவை கெடுப்பதற்காக, நாம் பரிசுத்தம் இழப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்யும். மனிதர்கள் சூழ்ச்சிகள் செய்வார்கள். சோதனைகள் வந்து நம்மை வீழ்த்துவதற்காக நம்மை தாக்கும். ஆனால் இறைவனை நாம் சிக்கென பற்றி கொண்டிருந்தால், அவரை பத்திரமாய் நம் சேட்டைக்குள் வைத்திருந்தால் நமக்கு எந்த தீங்கும் வராது, எந்த ஆபத்தும் நமக்கு இருக்காது. ஏனென்றால் இறைவன் நமது அரசர் இயேசு கிறிஸ்து நம்முடைய முழுமையான பாதுகாப்பு. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற சகோதரனே சகோதரியே, உன் பாதுகாப்பு ஆண்டவர் ஒருவரே. உன் பணம் அல்ல, உன் புகழ் அல்ல, உன் பதவி அல்ல, உன் அதிகாரம் அல்ல. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உன் பாதுகாப்பு என்பதை நீ மறந்து விடாது. இரண்டாவது, கடவுள் ஒருவரே நம்முடைய அழியாத செல்வம். விண்ணகத்தில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிக்காது. தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர். அத்தலியா 6 வருடங்கள் அரசாண்டான். ஒரு நாள் திடீரென்று மரணம் வந்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பணம் இல்ல, பதவி இல்ல, அதிகாரம் இல்ல, புகழ் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாம் அழிஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணா போச்சு. ஆண்டவரினுடைய அன்பு துருப்பிடிக்காது என் அன்பு சகோதரனே. ஆண்டவருடைய இரக்கத்தை எந்த திருடனாலும் இந்த உலகத்தில் திருட முடியாது என் அன்பு சகோதரியே. அவர் வாக்கு கொடுத்து விட்டால் எந்த மரணமும் நம்மை நெருங்க முடியாது. ஆனால் பல நேரங்கள்ல நம்ம கண்ணு எதை பார்க்குது, நம்ம மனசு எதை நோக்கி போகுது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் போனை தானே பார்த்துட்டு இருக்கு, இஎம்ஐ தானே பார்க்குது, அடுத்தவனுடைய வாழ்க்கையை தானே பார்த்து நம்முடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுது. அப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது இந்த இருதயம் இருட்டடைந்து போய்விடுகிறது. இருட்டறையான வாழ்க்கைக்குள் நம்முடைய வாழ்க்கை போய்விடுகிறது. ஒளியான நம்முடைய ஆண்டவருடைய இல்லத்தில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ, இறைவா, என் ஆண்டவரே, நற்கருணையில் எழுதறி இருப்பவரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்மை முழுமையாய், நம் குடும்பத்தை முழுமையாய், நம்முடைய தொழில் வியாபாரம் முயற்சிகள் எல்லாவற்றையும் முழுமையாய் இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தி கொண்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக, ஆண்டவரே, என்னையே முழுமையாய் நான் சரணாகதியாக்குகிறேன் அப்பா. தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன் ஆண்டவரே. என் கரங்களை நான் உயர்த்தி விட்டேன் ஆண்டவரே. எனக்கு வேறு ஆதரவு இல்லை, எனக்கு வேறு துணை இல்லை. என்னை தேற்றவோ, அரவணைக்கவோ, அன்பு செய்யவோ, எனக்கு ஆறுதல் சொல்லவோ, நம்பிக்கை ஊட்டவோ இந்த மனித குலத்தை நான் நம்பவில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறேன். அதனால்தான் உனக்கு முன்பாக என் கரங்களை நான் உயர்த்தி இருக்கிறேன். என் குடும்பத்தை உயர்த்திருக்கிறேன், என் தொழிலை உயர்த்திருக்கிறேன், என் பயணத்தை உயர்த்திருக்கிறேன், என் பிள்ளைகளை உயர்த்திருக்கிறேன், என் மனைவியை உயர்த்திருக்கிறேன், என் கணவனை உயர்த்திருக்கிறேன், என் பெற்றோரை உயர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் வேலை செய்கிற எல்லா உழைப்பாளர்களை உயர்த்தியிருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லோரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய அருள் இருந்தால், உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால்
உம்முடைய இரக்கம் இருந்தால், உம்முடைய மன்னிப்பு இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். தீமை எதுவும் எங்களை அணுகாது, தோல்விகள் எதுவும் எங்களை அச்சுறுத்தாது. எந்த கலக்கத்திலும் பயத்திலும் நாங்கள் அஞ்சு நடுங்கப் போவதில்லை. ஏனென்றால் உம்மை எங்களுடைய உரிமை சொத்தாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளையில் தீமைகளுக்கு உள்ளாகி, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தாறுமாறான வாழ்க்கை வாழுகிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றணும். நல்ல மனுஷனாக நம் குடும்பத்தில் அவங்க வாழணும். ஒப்பு கொடுங்க. நோயாளிகளை ஆண்டவர் முன்பாக கொண்டு வாங்க. எவ்வளவோ நோய்கள் வாட்டி வதைக்கிறது. அந்த நோய்களினால ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகிற சகோதரன் சகோதரி உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவருடைய கரம் படட்டும். ஆண்டவர் அவர்களை தொடட்டும். எந்த வலி இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் மறைந்தோடி போகட்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை, முதியவர்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வரலாம். வயசாயிடுச்சு, கஷ்டங்க தான், நெருக்கடி தான், பிரச்சனை தான். ஆனாலும் கூட அவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது. ஆண்டவரே அவர்களின் பாதுகாப்பு, ஆண்டவரே அவர்களின் ஆறுதல், ஆண்டவரே அவர்களின் நம்பிக்கை. எனவே எல்லா பெரியவங்களையும் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியவங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஜெபம் எங்க குடும்பத்திற்கு பக்கபலமா இருக்குது. அவங்களுடைய வேண்டுதல்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அவங்களுடைய உடனிருப்பு எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்காக மன்றாடுவோம். பயணம் செய்கிறவர்கள் எல்லாரும் பாதுகாப்பா பயணம் செய்யணும். கடலில் வேலை செய்யறவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். அவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஆண்டவர் கொடுக்கணும். வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்கணும். எந்த வேலை செய்தாலும் ஆண்டவரே உடனிருந்து நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லணும். குறிப்பாக நம் குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எந்த தீமையின் பக்கமாக அவர்கள் சென்று விடாமல் ஆண்டவர் அவருடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகள், மாணவ மாணவியர்கள் ஞானத்தோட, அறிவோட, ஒழுக்கத்தோட, விசுவாசத்தோட வளரணும். ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய், இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதலை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்